இப்போ நிறைய தமிழ் அமைப்புகள் இருக்கின்றது. அங்கே போனால் சொல்கிறாங்க இலங்கை தமிழ் கலைஞர்கள் சங்கம். கொஞ்சம் வெளியில் வந்து ஒரு 10 அடி நடந்து வர நேரம் இன்னும் ஒரு அமைப்பு இலங்கை புதிய தமிழ் கலைஞர் சங்கம். அந்த பக்கம் போனவொன்னு சொல்கிறாங்க தமிழ் கலைஞர் சங்கம். இன்னும் ஒரு பக்கம் போன சொல்கிறாங்க தமிழ் மறுமலர்ச்சி கலைஞர் சங்கம். இப்படி ஒரு பக்கம். அதே போன்று இசை கலைஞர்களுக்கும் வெவ்வேறான சங்கங்கள் இருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இலங்கை இசைக்கலைஞர்கள் சங்கம் அது ஆரம்பித்ததுலேருந்து பிரச்சனைப்பட்ட ஒருத்தர் வெளியில் வந்து அகில இலங்கை தமிழ் இசைக்கலைஞர் இப்படியெல்லாம் வைக்கிறாங்க. இந்த சங்கங்களாலும் இந்த அமைப்புகளாலும் என்ன லாபம் இருக்கின்றது கலைஞர்கள்? ஒரு பேர், அது அந்த பேர் ஒன்றை உருவாக்கி கொள்றதுக்கு இப்படி ஒன்று செஞ்சுட்டு போகிறாங்க. இந்த கலைத்துறையில் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் வந்து இது இப்போ எங்கள்ட சட்டிக்குள்ளேயே தான் வந்து நாங்கள் சாப்பிட்டு கொண்டு மறுவா அதை அதில் போடுறது இது தான் வாரு. 4 பேர் அந்த சம்மந்தப்பட்டவங்க அதை உதவி செய்கிறதால தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது ஒழிய மற்றது வந்து சங்கம்னு செஞ்சத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் ஒன்று இல்லை. அதான் நான் சொன்னேன், ஒவ்வொரு சங்கத்துலேயும் வந்து இப்போ அங்கே இவங்க இருப்பாங்க, ஆஃபீஸர் இருப்பாங்க. ஆஃபீஸர் வந்து அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க சொல்கிற கேட்கணும் வர்ற சல்லி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டுவாங்க. நாங்கள் தான் செய்யணும். இப்போ எங்கட சங்கம்னு இருக்குன்னு சொல்லுங்களேன், அந்த சங்கத்தில் வந்து நாங்கள் தான் ஏதாவது 4 பணம் ஒரு சோனியோ கிண்ணரை போட்டுக்கிட்டு செய்யணும். இப்போ அது கூட இப்போ ஒரு கலைஞருக்கு செய்யலாத நிலைமை இருக்குது. ஒரு ட்ராமா நடிக்கணும், அவனுக்கு இன்கம் டேக்ஸில் அனுப்பிக்கிறாங்க லெட்டர். இது வந்து காசு அவனே வந்து 4000 ரூபா 5000 ரூபாய்க்கு ஸ்கூல் ட்ராமாக்கள் செஞ்சு கொண்டிருக்கிறான். இந்த மாதிரி பெரிய அநியாயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் சொல்கிற கலைஞர்களுக்கு இப்போ சங்கம் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் சங்ஸ்தே கலாபல மண்டல அப்படின்னு சொல்லி சிங்களத்தில் குறிப்பிடுறது கலை கலாச்சார சங்கம் கச்சேரி. அப்போ கச்சேரி எடுத்துக்கொண்டு அது வாரன்னு சொன்னால் இப்போ மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னால் கலைஞர்களுக்கான மாதத்துக்கு ஒரு டீ ஒரு பிஸ்கட்டை கொடுக்குறதுக்கான ஒரு கணக்கு கொண்டு ஒதுக்கி எங்களுக்கு அனுப்பி வச்சு அப்போ அதை செய்கிறதுக்கு ஒன்று ஒரு முடிவு எடுக்கணும். மறுவா போக்குவரத்துக்கு அவங்களுக்கு கலைத்துறை வளர்க்குறதுக்கு ஒரு ட்ராமா செஞ்சு அதுக்கான ஒரு ஓஜிப்பாடு அதெல்லாம் கொடுக்குறதுக்கு அவங்க ஏற்பாடு செய்யணும். இது வந்து உண்மையிலே அரசாங்கத்திட்ட தான் கேட்கணும். நாங்கள் ஏண்டா அவங்க சொல்ல நாங்கள் எடுக்கிற சம்பளம் எங்களுக்கு போதாமல் இருக்குன்னு சொல்லப்போல் நாங்கள் எப்படி கேட்குறது? அரசாங்கம் தான் இதுக்கு வந்து கலைஞரில் முக்கியமாக சங்கத்தில் உள்ள தலைவர் செயலாளர் பொருளாளர்லாம் கூப்பிட்டு எல்லா சங்கத்தையும் அவங்கள உறுப்பினர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கான ஒரு உதவிகளை பெற்று தரதாக ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் வந்து ரிக்வஸ்ட் ஒன்று வைக்கணும். ஜனாதிபதியில் நாங்கள் சொல்கிறோம் ஒவ்வொரு சங்கத்துக்கும் வந்து ஒரு சந்திப்பு ஒன்று நிகழ்கிறதுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரத்துலையும் கேட்டுக்கொள்கிறேன். கவனம் செலுத்தி இதை செஞ்சிங்கன்னா நாங்கள் மற்றதான் உங்கள்கிட்ட நேரடியாக நாங்கள் இதை பற்றி சொல்லுவோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுகிறீங்க, அதை செய்ய போகிறேன், எனக்கு ஆசையாக இருக்குது, கலைஞர்களுக்கு உதவி செய்யணும், நிறைய விஷயங்கள் செய்யணும்னு எல்லாம் சொல்கிறீங்க. இப்படியான ஒருவர் கலைஞர்களுக்கு அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்ற இவ்வளோ பெரிய ஒரு நல்ல மனசு கொண்ட ஒருவர் ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது? நிச்சயமாக எனக்கு அரசியலுக்கு வரணுன்ற ஆசை ஒன்று இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் நான் வரமாட்டேன். காரணம் என்னென்னு சொன்னால் நான் உழைச்சி என் பிள்ளைகள் நாளைக்கு வந்து இதில் எனக்கு சல்லி தாங்க அது அதில் தாங்கன்னு கேட்குற லெவலுக்கு நான் வரக்கூடாது. நான் எந்த பிள்ளைகளுக்கு சரிசமம் செஞ்சு வச்சுட்டு அவங்க என்கிட்ட வரக்கூடாதுன்ற நிலைமை நான் சொல்லியிருக்கிறேன். என்றைக்காவது நான் அரசியலுக்கு போகிறேன்னு சொன்னால் நீங்கள் என்கிட்ட வரக்கூடாது, உங்களுக்கு எந்த குறவும் இல்லாமல் நான் வாழ்கிறதுக்கான வாழ்வாதாரம் எல்லாம் செஞ்சு தந்துடுவேன். நான் அதுக்கு போகிறத நான் மக்களுக்கு சேவை செய்ய தானே போகிறேன். நான் சுதி அடித்து கொண்டு பார் கணக்கில் குடிச்சு கொண்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் போவல. நான் இருக்கிற காலங்களில் இதுவும் ஒரு எங்களோட மதத்தை பொறுத்தவரையில் ஒரு இஸ்லாமிய மதத்துக்கு போனால் இது வந்து ஒரு ஜகாத்துன்னு சேரும். நான் போயிட்டு ஒரு ஒழுங்கான முறையில் அந்த அரசியலில் நான் வந்து மக்களுக்கு ஒரு சேவை செஞ்சேன். அந்த சேவை செய்யத்தான் நான் போகிறேன். அதுலேருந்து ஒரு பைசா கூட எங்களோட குடும்பத்துக்கோ எனக்கோ செலவழிக்கக்கூடாது. எனக்கோ என்ன சல்லியும் வச்சு கொண்டு மக்களுக்கு பொது சேவையான எனக்கு தான் இது அரசியல்ன்றதே பொது சேவை தானே. அதுக்காக வேண்டி நான் ஒரு வாகனம் வாங்கி நான் அதில் போயிட்டு அதோட தான் செய்யணுன்ற ஒரு ஆசை ஒன்று இருக்குது. அந்த நிலைமை உருவாகணும். அப்படி உருவாகினா கட்டாயமான அரசியல் இறங்கி எல்லா மக்களுக்காக வேண்டி எனக்கு இந்த முஸ்லீம் சிங்களம் தமிழ் கிறிஸ்டின் அது ஒன்றும் இல்லை. மக்கள் நாங்கள் ஒரு நோய் வந்தால் எல்லாத்துக்கும் கிட்னி வருத்தம் வருது, பிலிக்காவை வருது, கேன்சர் பேஷண்ட் எல்லாமே இருக்கிறாங்க. அவர் முஸ்லீமா, இவர் வந்து ராமநாயகமா, அது வந்து அசாருடீனா, அவர் வந்து புஞ்சி பாண்டாதா, அப்படியெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் நோய் வருது. ஹார்ட் அட்டாக் எடுத்தாலும் எல்லாமே பொதுவாக வருது. இதில் எங்களுக்கு மதம் இல்லை. நான் பொதுவாக மக்களுக்காக குரல் கொண்ட ஒரு அரசியல்வாதியாக வரேன்டா எந்த அடுத்தவங்களோட காசை சுரண்டாமல் எங்களோட பிள்ளை குட்டி கூட கேட்காத லெவலுக்கு வந்த அன்றைக்கு நான் அரசியல்வாதியாக வருவேன், நிச்சயமாக வருவேன். சரி, அரசியலுக்கு நீங்கள் வாரதுன்னு முடிவெடுத்தீங்கன்ட்டு சொன்னால் எத்தனையோ கட்சிகள் இலங்கையில் இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, இப்படி நிறைய கட்சிகள் இருக்கின்றது. எந்த கட்சியை நீங்கள் தெரிவு செய்ய?
நிச்சயமாக நல்லுணர்வு உள்ள நல்ல கட்சி தான் ஏன்னா எனக்கு டைமிங் இருக்குது. இப்போ கட்சியில் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க, என்ன மாதிரி செய்கிறாங்க, இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தானே வரேன். இதை வச்சு நான் இல்லை தனித்துவமான ஒரு கட்சியை உருவாக்கி கொள்வேன். அதிலிருந்தே நான் பேலன்ஸ் பண்ணி போவேன். எனக்கு ஆளுங்கட்சி தேவையில்லை. நான் ஒரு கட்சியாக இருந்தால் கூட நான் நேர்மையாக நடக்கிறேன்னு சொன்னால் இன்னொரு கட்சி கூட என்னை பார்த்துட்டு கை நீட்டாது. அந்த அளவுக்கு நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் என் உண்மை. ஆளுங்கட்சிக்கு வாரத்துக்கு கூட அது ஒரு நல்ல முறையில் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த கட்சியில் கூட நான் இணைஞ்சு வேலை செய்ய தயாராக தான் இருப்பேன். அப்படி இல்லைன்னா என் கட்சி ஒன்று உருவாக்கி நான் அதிலேருந்து வேலை செய்வேன். சேவை தானே செய்யணும் மக்களுக்கு. அந்த சேவையை செய்கிறதுக்காக வேண்டி உதவிகளை பெற்றுக்கொண்டு அது மக்களுக்கு கொடுங்கன்ற உதவிகளை அந்த இதில் ஒத்தருவாக இல்லாமல் கணக்கு காட்டி மக்களுக்கான சேவையை நான் செய்வேன். நிச்சயமாக செய்வேன். அது மக்களும் என்னை தெரிவு செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும். மக்கள் இல்லை இவர் செய்வார்ன்னு நினச்சா அது sorry.com. அதுக்காக வேண்டி நான் அந்த லஞ்சம் கொடுத்து இந்த கொடுத்து அரசியல்வாதியாக நான் ஆக மாட்டேன். மக்கள் நான் வேணும்னு நினச்சா என்ன இந்த ஒரு மனுஷனுக்கு ஓட் கொடுக்கணும், அந்த மனுஷனை எடுங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நான் மக்கள் சேவையை மட்டும் செய்வேன். இதுதான் என் வாழ்க்கையில் நாங்கள் வாழ போகிறது கொஞ்சம் காலம். அந்த கொஞ்சம் காலத்தில் நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு நாங்கள் போகிறது தான் நிம்மதி. அப்போ ஒரு ஜென்ரேஷன் கூட நல்ல ஒருத்தர் இதே மாதிரி சேவை செய்து முயற்சி பண்ணுவாங்க. அதுதான் உண்மை. அதுக்காக இந்த கட்சி கூட நல்லா வளரலாம், இன்னும் நல்ல இடத்துக்கு போகலான்னு ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வந்தால் இந்த கட்சியும் சொல்லலாது சேரலாம். அடுத்து இன்னும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. இப்போ இந்த கொழும்பு மாநகர சபை தேர்தலில் கூட நான் கடந்த மாநகர சபை தேர்தலில் நான் சந்தித்த அல்லது நான் பார்த்த ஒரு விடயம், நிறைய தமிழ் கலைஞர்கள் வாக்கு கேட்டாங்க, எலெக்ஷனில் களத்தில் குதித்தாங்க, ஆனால் வெற்றி பெறல. அப்போ அவங்க ஜனரஞ்சகமான கலைஞர்கள், மக்களுக்கு அவங்க இந்த கலைஞர்கள் தெரியும், ஏன் மக்கள் அவர்களை நிராகரித்தார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதுக்கு உங்களோட பதில்? இது இப்படி தான் எல்லா விஷயத்துக்குமே பணம் தானே முக்கியத்துவத்தில் இருக்குதுக்கு. காசு இருந்தால் தான் எல்லாத்தையும் வீசி அரசியலுக்கு இறங்குது. இப்போ எங்களோட ஜனாதிபதி கூட எவ்வளோ காலம் கஷ்டப்பட்டார். அவர் 3 மந்திரி மாநாடு அடிக்கும்போது எனக்கே மனவர்த்தம் படிச்சு. எல்லோரும் கையோசுத்துவாங்க, அவங்க 3 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ நான் சில டைமில் அதுவெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கே கொஞ்சம் வேல் சிரித்து கண் கலங்கின மாதிரியும் இருந்துச்சு. அவர் வேகமாக கஷ்டப்பட்டு உளுந்து பிறண்டு தானே அவரும் வந்தார். அதை மாதிரி எங்களோட கலைஞர்களும் அது அடிமையில் அடித்தா தான் அம்மி நகருன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் பேலன்சிங் பண்ணி ஒருவோட பழகி சேவையை நல்ல பொறையில் செஞ்சு இது இறைவன் கொடுக்குற பரிசுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை ஒழுங்கான முறையில் பயன்படுத்தாது தூக்கி எறிஞ்சு போடுறாரு. அதை இவங்க ஒழுங்கான முறை பண்ணால் காசு இல்லை, கலைஞர்கள்ட்ட தான் காசு இல்லை. அவங்க அரசியல் நட்புக்காக வேண்டி யாரும் இப்போ ஓட் பண்ணுறாங்க இல்லை. நீ பாருங்கள், இப்போ எம்ஜிஆர் எடுத்துக்கொண்ட அவர் அவ்வளோ பெரிய நாட்டில் அவர் ஒரு படிப்பாளி இல்லை, நாட்டே ஆட்சி செஞ்சிட்டார். இன்றைக்கி அவரை பின்பற்றி தான் வார கலைஞர்களும் வர பார்க்குறாங்க. இனி அப்படி ஒரு நல்ல மனிதர்களும் அவர் என்ன செஞ்சார், அதை எங்கள்கிட்ட ஜனாதிபதிக்கு சொல்லணும். தின்ன கொடுத்தாரு, மெஷினை கொடுத்தாரு, உடுப்புடவையை கொடுத்தாரு, நல்ல சாப்பாடு விலையை குறைச்சி கொடுத்தாரு. அவ்வளோ காசும் மக்களுக்காக வேண்டி அள்ளி செலவழித்தார். அதால் தான் அவர் அந்த பேர்லேயே இருக்கார். அதே மாதிரி நீங்களும் வரணும் ஜனாதிபதி அவர்களே. நானும் நல்ல ஒரு ஜனாதிபதி இந்த நாட்டுக்கு உருவானான்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி அதை நீங்கள் உருவாக்கி காட்டுங்க. அதுக்கு பிறகு தான் நீங்கள் உங்களோட ஊழல் பிடிச்சது அதெல்லாம் நல்லதாக அமையும். அது காட்டிலும் பசியை போக்க காட்டிலும் உங்களுக்கு ஒரு நாளும் நீங்கள் என்ன செஞ்சாலும் அந்த நல்ல பேரை கொடுக்க மாட்டாங்க மக்கள். அது உண்மை. இப்போ நாங்கள் இந்த இலங்கை அரசியலை பற்றியும் இலங்கை கலைஞர்களை பற்றியும் நிறைய விடயங்கள் பேசுகிறோம். நீங்கள் இந்த எம்ஜிஆரை கூறியதால் நான் கேட்குறேன் ஒரு விடயம். எனக்கு தெரியும் நீங்கள் எம்ஜிஆருடைய மிக தீவிரமான ரசிகர்ன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவருடைய படங்களில் அல்ல என்ன வசனம் பேசினாரோ, அவருடைய பாடல்களில் எதை சொன்னாரோ அதை செய்து காட்டியவர். ஆனால் இப்பொழுது எம்ஜிஆரை போன்று விஜயையும் மக்கள் பார்க்கின்றார்கள் என்று பலர் சொல்கின்றார்கள். எம்ஜிஆரும் விஜயும் ஒன்றா? விஜய் முதலமைச்சர் ஆவார்? நிச்சயமாக என்னை பொறுத்த வரையில் இப்படித்தான். நான் அது இந்தியாவுக்கு போன நேரமாக அதை பற்றி கேட்டேன். அவங்க சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால், நீங்கள் சார் இதெல்லாம் ஆக முடியுமா சார், அவர் பெரிய ஆள் சார், விஜய் போடுறாரு வாட் கிடைக்கும் சார், போடுவாங்க, ஆனால் ஆனால் 50 நேரமெல்லாம் அவங்க தாங்க மாட்டாங்க சார்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ புதிய ஆளுங்கட்சியில் கையில் இருக்குது மிஸ்டர் பிரேம். அப்படி இருக்கும்போது இப்போ விஜய்க்கு இவ்வளோ பிரச்சனை வரலாம். இப்போ அவர் தேவையில்லாமல் இந்த கச்சத்தீவுன்ற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தார். இது இலங்கை, இது எங்களோட நாடு. இந்த நாட்டு கச்சத்தீவோட பிரச்சனை அனாவசியமான ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தார். அந்த சாபா அவருக்கு அடிச்சு விட்டுருச்சு. அந்த ஒரு நாளும் அனாவசியமாக இன்னொரு இதை விற்று நாம் ஓட்டெடுக்க பார்க்கக்கூடாது. எங்களோட உண்மையான பண்புலையும் அன்புலையும் நாங்கள் ஓட்டெடுக்க முயற்சி செஞ்சால் நிச்சயமாக விஜய் வருவார். அவர் இறைவனை மறக்காமல் ஒரு இடத்துலேயே அவர் இருக்கணும். இறைவன் என்று அணுவும் அசையாது. அது எங்களோட அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதிக்கும் அதே தான். இறைவன் தான் முதல். இறைவனுக்கு நேர்மையாக நடந்தால் யாரும் யாரையும் பெரட்டி வரலாம். அவர் தான் பெரட்டுவார், இவங்க பெரட்ட மாட்டாங்க. இதுதான் உண்மை.
வருவாரா வர மாட்டாரான்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. இறைவன் சித்தம், இறைவன் அருள். யார பக்கம் பேலன்ஸ் நல்லா இருக்குதோ, இறைவனுக்கு பிடிச்சிருக்குதோ அவர் தான் வருவார். இறுதியாக திரு நாசர் அவர்களிடம் ஒரு விடயத்தை நான் கேட்க வேண்டும். அதாவது தமிழ் மக்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் அதே போன்று கலைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகின்றீர்கள்? நிச்சயமாக எங்களோட கலைஞர் அவங்களுக்கும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், உண்மையில் வந்து சில கலைஞருக்கு நான் எடுத்திருந்து பேசும் இருக்கிறேன். கோவத்தோடு பேசி என்ன பேசினதெல்லாம் அன்போடு, நீங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும், உண்டாக இருக்கணும்னு சொல்லி இன்றைக்கி கூட நீங்கள் அவன் பேசுனது எங்களுக்கு இல்லைமான்னு சொல்லி நீங்கள் நினைக்காம, நானும் ஒரு பழைய கலைஞர்ன்ற முறையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் ஒத்துமையாக கை கோருங்க, நல்லா இருங்க, அன்பாயிருங்க, இறைவனை நம்புங்க. இது தான் அவங்களோட வாழ்க்கையில் வர தொழில் செய்கிறத விட்டுட்டு கலைன்னு அலையாதீங்க. ஏன்னா இலங்கை கலைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற இடம் இல்லை. உங்களோட தொழிலை விரும்பி நல்லா செய்யுங்க, அதோட கலையும் செஞ்சுக்கிட்டு போங்க. எனக்கு அதை தான் உங்களுக்கு முத்தலாக சொல்லணும். தொழில் இருந்தால் தான் உங்களோட வயிற்று பசியும் போகும், பிரச்சனையும் முடியும். கலை இருக்குது, நாளைக்கு நடிக்கலாம், அங்கே போய்ட்டு உட்காந்துருந்தால் ஒன்றுமே நடக்காது. அதை செஞ்சத்தோடு இதையும் பங்கு பெற்றி கொள்ளுங்கள், உங்களோட பயணத்தையும் செஞ்சு கொள்ளுங்கள். அதால் எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிறேன், தமிழ் மக்களுக்கும் அனைவருக்கும் எல்லாரும் சந்தோஷமாகவும் ஒத்துமையாகவும் இருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள்னாலும் மனஸ்தாபத்துக்கு கொண்டாடாதீங்க. மற்றது வந்து பொருளாதாரம் நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியாக அமையும். இப்போ நான் இவ்வளோ குரல் கொடுக்குறேன், இன்னும் குரல் கொடுப்போம். நாங்கள் அதை தான் எங்களுக்கு முதலாக தின்னுட்டு வாழ்வோம். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், ஒன்றுபடுவோம், வென்று விடும். எல்லாம் ஒரு தாய் மக்கள் மாதிரி இந்த நாட்டில் நல்லதே நடக்க சொல்லி பிரார்த்தனை செஞ்சு கொள்வோம். இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. நன்றி. நீங்களும் இந்த தொலைக்காட்சியில் இதை பார்ப்பீங்க. பிரேம் அவர்களே, உங்களுக்கும் நன்றி. இந்த ஸ்டார் டிவிக்கும் எங்களை முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை மாதிரி பல கலைஞர்கள் இங்கே கொண்டு வந்து நீங்கள் இந்த இன்டர்வியூ எடுத்து சந்தோஷமாக்கி அவங்களை அனுப்புறது மிக வெற்றி உங்களுக்கு. நன்றி, வணக்கம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த என்எம் ப்ரொடக்ஷன் நிறுவனத்தின் தலைவர் திரு நசார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அதே போன்று திரு எம்எம் நசார் என்றால் அனைவரும் தெரிந்த ஒருவர், அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த நடிகர். எனவே எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்தமைக்கு உங்களுக்கு நன்றி. எதிர்காலத்தில் உங்களுடைய படைப்புகள் வெற்றி பெற வேண்டும், பல கலைஞர்களுக்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும், நாட்டின் நிலைமை நன்றாக மாறி கலைஞர்களுக்கு ஒரு நல்வாழ்வு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நீங்களும் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. மிக்க நன்றி. நன்றி. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.